நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த சேவ் பண்ண பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து கேரண்டீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. காமனா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல வந்து ஒரு பெட்டரான ஸ்டாக்கை கரெக்டான டைம்ல வாங்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கான ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது எப்படி இந்த கரெக்டான நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க நிறைய பிரின்சிபல் சொல்றாங்க. அதுல ஒரு பிரின்சிபலா நம்ம இந்த சீரீஸ்ல பார்ப்போம். அதுல முதல் பிரின்சிபல் நோ வேர் யூ இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, நம்ம எந்த ஸ்டாக் வாங்குறோமோ அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம எந்த பொருளை வாங்குறோம் அப்படின்னாலும் அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்குறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் இந்த பேசிக். ஓகே, அந்த கம்பெனியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறது? சிம்பிளான விஷயம் தான். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க? சர்வீஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறாங்களா? அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன? அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துப்போம். ஒரு ஹீரோ மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஹீரோ மோட்டார்ஸோட பேசிக்கான பிஸ்னஸ் மாடல் என்ன? அவங்க வந்து பைக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுற பைக்ஸை அவங்க சேல் பண்ணுறாங்க. மக்கள் அதை வாங்குறது மூலிமா அவங்களுக்கு லாபம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்தியாலையும் பண்ணாமல் வெளிநாட்டிலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பிஸ்னஸ் மாடல். இது நம்மளுக்கு தெரியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம வாங்குறோம். அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனி எங்கே இருக்குது, அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை வாங்குறாங்க. அப்படி வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. மருந்து தயாரித்து வித்துட்ருக்காங்க. இந்தியாவில் மட்டும் விற்கல, வெளிநாட்டிலையும் வித்துட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டன்ட் முடிகிற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை வந்து கம்மி விலையில் மேனுஃபேக்சரிங் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியுது, கண்டிப்பாக மெடிசன் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் தான். இதில் இவங்களுக்கு இப்படி தான் ரெவன்யூ வருது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று மணப்புரம் ஃபைனான்ஸ். மணப்புரம் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து கண்கூட பார்க்குறேன். அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. கோல்டை வாங்கி வச்சுட்டு அந்த கோல்டுக்கான நகைக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் நமக்கு தெரியுது. மக்கள் கொடுக்குற வட்டியில் இந்த கம்பெனிக்கு லாபம் வருது அப்படிங்கிறது. அவங்க எப்படி அந்த பணத்தை மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், அந்த கம்பெனி எங்கே இருக்குது, எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் என்ன, அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இருக்கும். நீங்கள் அந்த கம்பெனியோட P&L பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கன்னாவே இதோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் இருக்க எபவுட் பேஜை படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃபைனைட்டாக இவ்வளோ படித்தா போதும், இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் லாங்கில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 20லேருந்து 30 ஸ்டாக் இருந்தாவே ஒரு வெரி குட் இன்வெஸ்டராகவே இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸை தேடி போகாதீங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸில் இருக்க நாலேஜை அதிகப்படுத்துங்க. ஸோ அதில் வந்து நம்ம ப்ராப்பரான டைமில் நம்மளால் என்டர் ஆக முடியும். ஒரு ஸ்டாக்கு 10 ரூபாயில் இருக்கும்போது நம்ம வாங்கணுமா, இல்லை 100 ரூபாயில் இருக்கும்போது வாங்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 10 ரூபாயில் இருக்கும்போது ஸ்டாக்கை வாங்கி அந்த ஸ்டாக் 200 ரூபாய்க்கு போனால் உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன். இதே நீங்கள் 100 ரூபாயில் இருக்கும்போது வாங்கி அது 200 ரூபாய்க்கு போனால் ரிட்டர்ன் கம்மி. ஸோ எந்த டைமில் வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போ இன்னைக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக் என்ன, அப்படி அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அதை பற்றி எவ்வளோ நாலேஜ் உங்களால் கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் மாடலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிரின்சிபலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.